வந்து இன்னைக்கு ஃபோர்த் லெசன் சத்தியமேவ ஜெயதே நான் விரதம். தீபா சொல்றேளா? ஆ, சத்தியமேவ ஜெயதே ந அன்ருத்தம். ம். சத்தியம், உண்மையே வெல்லும். ம். சத்தியம் ஜெயிக்கும். ந ம். அன்ருத்தம். ந ரித்தம் அன்ருத்தம். ரித்தம்னா உண்மை. ந அன்ருத்தம். அஹ், பொய் ஜெயிக்காது ம். அப்படிங்கிற அதாவது பூமிகா. ரிதம்னா சத்தியம். ந ரிதம் அன்றிதம். ந ம், அன்றிதம் ஜெயதே அப்படி சொல்லணும். சரியா? ம், ம். சத்தியமேவ ந ஜெயதே, அன்றிதம் ந ஜெயதே. ந ஜெயதே. ம். ரிதம்னா சத்தியம். சரியா? ஓகே. அதான். அப்புறம் ஓகே. भूमिका इदम् उपनिषद् वाक्यं सत्यस्य सर्वोत्कृष्टता ख्यापकम् असत्यस्य निकृष्टता वेदकं चेति सुव्यक्तम् एव. ம். இந்த உபனிஷத் வாக்கியம், இந்த சத்தியமேவ ஜெயதேங்கிற உபனிஷத் வாக்கியம் ம். சத்திய சத்தியத்தோடைய ம். மேன்மையை, தட் இஸ் அதோட சுப்பீரியர் சொல்லிட்டு, ம். அசத்தியம், பொய்யோட ஒரு ம். நிகிருஷ்டம், ஒரு குறைந்து இருக்கும் தன்மை, ம். இன்ஃபீரியரை வந்து கிளியரா நம்மளுக்கு காமிக்கிறது. ம். சுவக்தமேவ, அது நம்மளுக்கு கிளியரா காண்பிக்கிறது. ம். ஓகே. சோ வியக்தமேவ அப்படின்னா இட் இஸ் வெரி கிளியர் தட் இதம் உபனிஷத் வாக்கியம், இது உபனிஷத் வாக்கியம். சரியா? என்னது அப்படின்னா ஆவேதகம். உபனிஷத் வாக்கியம் ஆவேதகம். இதை கூடுகிறது என்ன அப்படின்னா சத்தியஸ்ய சர்வோத்கிருஷ்டதா, எல்லாத்துக்கும் மேன்மையாக இருக்கும் தன்மை தியாபகம். அசத்தியஸ்ய நிகிருஷ்டதா ஆவேதகம். சோ வந்து சத்தியத்துக்கு உத்கிருஷ்டமாக இருக்கும் ஒரு தன்மையை வலியுறுத்துகிறது இந்த உபனிஷத் வாக்கியம். அதே மாதிரி அசத்தியத்துக்கு நிகிருஷ்டதா ஆவேதகம், அதுக்கு வந்து இன்ஃபீரியராக இருக்கும் ஒரு தன்மையை சூச்சிக்கிறது. இது வந்து இட்ஸ் வெரி கிளியர். சுவியக்தம் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி கிளியர் ஃப்ரம் திஸ். சரியா? அப்புறம் उपनिषद् वाक्याद् एव जयते इति आत्मनेपदप्रयोगः साधुर्भवति. ம். உபனிஷத் ஜி தாத்து ஜெயதிங்கிற ஒரு ஃபார்ம் வரும். ம். ஆனா வந்து இங்க வந்து ஜெயத்தேங்கிற ஆத்மனே பிரயோகம் யூஸ் பண்ணிருக்கா. அது கூட சாதுகு பவதி, ஏன்னா அதான் ஆஷ பிரயோகம். ம். வெரி குட். ஓகே. உபனிஷத்துல அஸ்மா சொல்லியிருக்கிறதுனால ஆர்ஷ பிரயோகம். சரியா? ஓகே. अस्माकीनं ம். प्रभुत्वम् अपि इदमेव वाक्यं धर्मचक्रे चिन्हे सर्वप्राधान्येन निर् निर्दिशत्. सो இந்த வாக்கியமானது, நிரதிக்ஷத். நிரதிக்ஷத். சாரி, ம். நிரதிக்ஷத். ம். இந்த வாக்கியமானது ம். பிரபுத்துவம், ஒரு சுப்ரிமசி, ஒரு நம்ம தர்மத்தோட ஒரு சுப்ரிமசிய இதம் வாக்கியம். அதனாலதான் வந்து இந்த வாக்கியத்தை அசோக சக்கரத்துல, நம்ம நேஷனல் எம்பளத்துல, ஸ்வதேச சின்ஹைஹி, நம்ம நேஷனல் எம்பளத்துல சர்வ பிராதான்யேன, ரொம்ப இம்பார்ட்டண்டா எடுத்து காண்பித்திருக்கிறது. சோ ம். இந்த வாக்கியம், நம்மளோட இந்த வாக்கியம் வந்து நம்மளோட தர்மத்தோட ஒரு பவரை வந்து காமிக்கிறதுனால இந்த அசோக சக்கரத்துல இந்த வாக்கியத்தை வந்து ம். ரொம்ப இம்பார்ட்டண்டா காண்பிக்கிறது, ரொம்ப ம். இம்பார்ட்டண்டா இருக்கு. ஆமா. அஸ்மாக்கீனம் நம்மளுடைய பிரபுத்துவம் அப்படின்னா நம்மளுடைய அந்த வாட் யூ சே பிரபுத்துவம்ங்கிறது உங்களுக்கு வந்து தேசத்தினுடைய ஒரு அந்த ஒரு லீடர்ஷிப் மெயின்டைன் பண்ற அந்த தன்மை அது ஆனது. அதாவது நம்மளுடைய கண்ட்ரியினுடைய ஒரு அஹ், இதுன்னு வச்சுக்கோங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து இதமேவ வாக்கியம், இந்த வாக்கியத்தையே தர்ம சக்கரேங்கிறது அந்த அசோகா சக்கரம். அதுல ஸ்வதேச சின்ஹே சர்வ பிராதான்யன, ரொம்ப பிராதான்யதையா. சரியா? நிரதிக்ஷத்து அப்படிங்கிறது உங்களுக்கு திஷ்ங்கிறது தான் அங்க தாத்து. திசதி திசதா திசந்தி. அதனுடைய அதிக்ஷத்து லங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு லங்கு லுங்குல இருக்கு. நிர்ங்கிறது உபசர்க்கம். நிரதிக்ஷத். சரியா? அப்புறம் மேல படிங்க. अस्य एव वाक्यस्य अर्थः ம். सत्यं वद न अनृतं वदेत् इति ம். ம். ஸ்ருதிவாக்கியாபியாம் ம். பிரபோதயதி. இது ம். வந்து வேதத்தோட பிரமாணத்தையும் காமிக்கிறது. ம். வேதத்துல வந்து சத்தியம் வத ந அன்ருத்தம்ங்கிற ஒரு ரெண்டு சென்டென்ஸ் வந்து இட் டெல்ஸ் த மீனிங் ஆஃப் திஸ். இந்த வாக்கியத்தோட மீனிங்கை அது காமிக்கிறது. முதல்ல உபனிஷத்ல இருந்து இது காமிச்சா, பிரமாணம் காமிச்சா. இப்ப வந்து வேதத்துல இருந்து இது பிரமாணம். பிரபோதயதி,
புத்து தாத்து கர்மணி பிரயோகத்துல இருக்கு. பிரபோத்யதே. சோ வந்து அசைவ வாக்கியசிய சத்தியம் வத அனிருத்தம் வதேத் இது ஸ்ருதி பிரபோதி வாக்கியாம் பிரபோத்யதே. பிரபோதி ஸ்ருதியினுடைய ஸ்ருதியினுடைய வாக்கியங்களினால் ஒரு அஹ், விழிப்புணர்ச்சி செய்யப்படுகிறது. சரியா? மேல சத்யம் இதி பதம் परब्रह्मवाचकत्वेन वेदाः आमन्यन्ति ஆமனந்தி. आमनन्ति ம் आमनन्ति आ प्लस ना धातु இங்க வந்து சத்தியம் இந்த பதம் வந்து இந்த இது இட் இஸ் யூஸ்ட் ஃபார் பிரம்ம பரபிரம்ம சப்தத்துக்கு இது வந்து உபயோகப்படுது. எனக்கு இது என்ன படுதுன்னா பிரம்ம சத்தியம் சொல்றாங்க அதோட லிங்க் தான். அதே நான் அடுத்ததுல இருக்கே யதா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. ம் ஓகே. பிரம்ம அது சத்தியங்கிறது வந்து நித்தியம். பிரம்ம வாக்கியமா வந்து ஸ்துதி பண்றா. ம். யதா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம இதி பகவத் ஸ்வரூபேன சத்யம் இதி ஸ்வரூபமேவ மகாத்மா சத்தியம் இதி. ஸ்வரூபம் சாரி ஸ்வரூபமேவ சத்யம் இதி மகாத்மானாம் அபிப்பிராயः. ம். இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் அனந்தம்னா லிமிட்லெஸ் இத வந்து பிரம்மம் இது மகாத்மனா மகாத்மால நிரூபணம் செய்யப்பட்டது. ம். ஒரு பகவானோட சொரூபமாவே இந்த சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிறது மகாத்மானால காண்பிக்கப்படுகிறது. சோ சத்தியம் இதி பதம், சத்தியம்ங்கிற பதமானது பரபிரம்ம வாச்சகத்துவேன பரபிரம்மத்தை வாச்சகம் அப்படின்னா சொல்லுவதன் பொருட்டு, சத்தியம் அப்படின்னா பரபிரம்மம் அப்படிங்கறத வேதாக ஆமனந்தி. அது எப்படி அப்படின்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிற ஒரு வேதிக் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்தும் பகவத் ஸ்வரூபமே தான் சத்தியம் அப்படிங்கிறது மகாத்மனாம் அபிப்பிராய, பெரிய பெரிய ரிஷி முனிவர்களுடைய அபிப்பிராயம் அப்படிங்கிறது அவளுடைய ஒரு எண்ணம். சரியா? அப்புறம் யஹ கலு சத்யம் பாலயதி சஹ பரமபுருஷம் ஆராதயதி இத்யேவ மனிஷினாம் சித்தாந்தः. ம் இந்த சேஜஸ் வைஸ் மென்னோட தியரி பிரின்சிபல் என்னன்னா, ம் யஹ கலு யார் வந்து இந்த சத்தியத்தை பாலயத்தி ப்ரொடெக்ட் பண்றாளோ ம் அவ வந்து பகவான வந்து பரம் புருஷ மாராதயதி பகவான வந்து ஆராதனை பண்றது. ஆராதிக்கிறாங்கிறது தான் ம். இவாளோட தியரி ஆ, பிரின்சிபல். சித்தாந்தம் கரெக்ட். அப்புறம் மேல ம் சத்யவாக் பரிபாலனம் ம் நிதராம் கஷ்ட சாதயம் சாத்தியம். சாத்தியம் ம் சாத்தியம். இந்த சத்திய வாக்க வந்து நம்ம காப்பாத்துறது வந்து நிதராம் எப்போதுமே ஒரு கஷ்டமான ஒரு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அக்கம்ப்ளிஷ் இட் இஸ் a very சத்திய difficult வாக்கத்தை. goal. ம் சாத்தியம்ங்கிறது சாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? ம் சாத்தியம்ங்கிறது கோல். ஓகே. இன்னைக்கு வந்து நான் இந்த இந்த லெசனை முடிக்க போறேன் அப்படிங்கிறது இட்ஸ் மை கோல். அத நான் சாத்தியம், அதாவது சாத்தியமா வச்சுட்டு இருக்கேன். அதுக்கு சாதனமா என்ன? படிக்கணும், புக்கு வேணும். இதெல்லாம் சாதனம், டூலா இருக்கு. சோ அதே மாதிரி இங்க சத்தியவாக் பரிபாலனம் நிதராம் கஷ்ட சாத்தியம். சத்தியவாக்க வந்து கடைபிடிப்பது என்பது எப்பொழுதும் கஷ்ட சாத்தியம். அப்படின்னா கஷ்டேன சாத்தியம். அது வந்து கஷ்டம் ரொம்ப, யூ ஹாவ் டு மேக் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு அச்சீவ் இட் இல்லையா? அப்புறம் மேல மானவ ஜீவிதே பகவஹ கிளேஷாக ஆபதந்தி. ம் நம்ம ஹியூமன் லைஃப்ல வந்து நிறைய ட்ரபிள் வந்து பிஃபால் வந்து விழும். ம் அஹ் क्लेशाः தர்மானு आपतन्ति ம் ம், தர்மானுசரண தீக்ஷிதோ அப்பி ம் ஜனः கதாச்சித் கிளேஷ விஸ்தாரணாய विस्तरणाय அன்ரிதவா विस्तरणाय விஸ்தரணாய ம் அன்ரிதவாதி பவதி. ம் எப்பவாவது ஒரு சமயத்துல தர்மத்தை ஃபாலோ பண்றவா தர்மத்தையே ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு விரதம் எடுத்திருந்த ஜனக ம் கூட ம் எப்பவாவது சம்டைம்ஸ் ம் ஒரு ட்ரபிள்காக விஸ்தாரணம் ஒரு ட்ரபிள வந்து கிராஸ் பண்றதுக்காக ம் விஸ்தரணாய ம் அனுருத்தவாதி பொய் சொல்றவாளா ஆகரா. ம் சோ வந்து விஸ்தரணம்ங்கிறது உங்களுக்கு வந்து அந்த கஷ்டத்தை தரத்து. கடப்பதுன்னு வச்சுக்கோங்க. ம், ம். அதுக்கோசரம் அன்ருதவாதி பவதி. அவ வந்து பொய் பேசுறவாளா ஆயிடுறா. ஆ अत एव धर्मशास्त्रम् अपि प्राणवित्तं मानभङ्गविवाहादिषु ம் परम आवश्यकतया ம் क्लेशादिपाताय ம் सुखसाधनत्वेन च ம் अनृतवचनम् ம் अनुमन्यते. ம் So
ம், தர்மசாஸ்திரம் வந்து ம், இந்த பிராணம் லைஃபுக்கு வித்த வித்தம்னா பிசினஸ் ஆர் வெல்த்ல மானபங்கம் இருக்கிறது, விவாகம் எக்ஸெட்ரா இந்த விஷயத்தெல்லாம் பரம ஆவசியகத்தையா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சுன்னா அந்த ட்ரபிள் ஆஹ் கிளேஷா கிளேஷாதி பாதாய இந்த ம். ட்ரபிள்ஸ வந்து ரிமூவ் பண்றதுக்காக அண்ட் சுக சாதனத்வேன அதாவது ஒரு சுகத்துக்காக. அதிபாத்தனம்னா கிராஸ் பண்றதுன்னு அர்த்தம். கோயிங் ம். பியாண்ட்னு அர்த்தம். ஓகே. அதிபாதாய கிளேசத்தை கடப்பதற்கோசரம். ஆ, அந்த ஒரு சுகத்துக்கோசரம் அன்ருத்த வச்சனம் பொய்ய வந்து பர்மிட் பண்றது அனுமன்யதே. ஆமா. இட் பர்மிட்ஸ் த லைஃப் அதாவது தர்மசாஸ்திரம். தர்மசாஸ்திரமும் கூட பிராணவித்தமான பங்க விவாகாதிஷு பிராணனை காப்பாத்துற ஒரு 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 இடத்துல என்ன உயிர் போப்புறது அப்படின்னா அந்த இடத்துல வந்து உண்மையைத்தான் சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு கடைப்பிடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. சரியா? அப்புறம் வித்தம் அப்படிங்கிறது உன்னுடைய இதனுடைய சொத்து. அதுக்கப்புறம் மானபங்கம்ங்கிறது உன்னுடைய ஒரு மானத்துக்கு பங்கம், உன்னுடைய ஒரு ஸ்டேட்டஸுக்கு ஒரு பங்கம், ஒரு வீழ்ச்சி. விவாகம் முதலில் பரம அவசியகதையா கிளேச அதிபாதாய ஏதாவது ஒரு கிளேசம் வந்துடுத்துனா அது தாங்கறதுக்கோசரம் சுகசாதனத்துவேனச்ச அன்றித்த வச்சனம் அனுமன்யதே. சோ தே அங்கீகாரம் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். இட் ஆல்சோ அக்செப்ட்ஸ். ஓகே அப்படின்னு சொல்றது. சரியா? அப்புறம் ஜி ஜி இந்த ஆ அதிபாத்தாயங்கிறது ஆ என்ன மாதிரி ஒரு சப்தா, எதுல இருந்து அது வருது? பததிங்கிறதுல இருந்து பாத்தகா வரும். ஆமா. பத்து தாத்துல இருந்து. சோ அதிபாத்தம் பாத்தாய. சோ பாத்தாயங்கிறது சதுர்த்தியில இருக்கு. ஆஹா. அதிபாத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிராஸ் பண்றதுங்கிற ஒரு அர்த்தம். சரியா? ஓகே ஓகே. அதிங்கிறது பல அர்த்தத்துல இருக்கு இல்லையா? அதிங்கிறது ஆம். தாண்டறதுங்கிற அர்த்தம். அதிலங்கனம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? ஆமா. ம். அதி அதி சர்வத்திர வர்ஜயேத்துன்னு இருக்கு. அந்த இடத்துல அதிங்கிறது டூ மச்னு அர்த்தம். ம். டூ மச்சா ஒரு எஸ். பாட்டுல வந்து ஆலாபனையும் சுரமும் பாடிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பாட்டுல எக்கச்சக்க சங்கதியை போட்டு பாடினா நம்மளாலே தாங்க முடியாது இல்லையா? ரொம்ப அதியா பாடுறானேன்னு சொல்றோம். அதி அபுத்தவும் இருக்கு. நீங்க இதை எடுத்து பாருங்கோ. அவ்யய கோஷம் எடுத்து பாருங்கோ. ம். அதி அபுத்தவுன்னு இருக்கு. எந்த இடத்துல உங்களுக்கு வந்து புரியலையோ அந்த இடத்துல அதி. ம். அதி அதி நேத்து இதுல வந்தது. அதிவாங் மனசைஹி. இது சிவலீலார்ணவத்துல வந்தது. ம். அதிவாங் மனசைஹி அப்படின்னா வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாதன்னு அர்த்தம். ஓ, இந்த இடத்துல அதிபாதனம் அப்படிங்கிறது தாண்டுதல்ங்கிற அர்த்தம். சரியா? சர்பாஸ் பண்றது, ஆமா, பண்ணினதுன்னு. சர்பாஸ் பண்றது. ம். ம். எக்ஸாக்ட்லி. கிளேஷ அதிபாதாய சுகசாதனத்வேனச்ச அன்றித வச்சனத்தை அங்க ஒத்துக்கிறா. அப்புறம் படிங்க. धर्मराजो अपि द्रोणवध உபாயதயா. उपायतया ம், अश्वत्थामा हत इति उच्चैः उच्चार्य ம், कुञ्जर इति यथाश्रुतम् अब्रवीत् ம், इति भारत इतिहासात् ம். அவகமியதே. ஆ, சோ ஆ, தர்மராஜர் வந்து ம், அவரோட இதுக்காக துரோண ஆஹ் உப ஆஹ் துரோண வதத்துக்காக ம், ஆஹ் ஆஹ் ஒரு இது அஸ்வத்தாமா ஹதகன்னு கத்தி சொல்லிட்டு ம். உச்சைஹி உவாச்சிய குஞ்சரக எலிஃபண்ட் உச்சைஹி யானைன்னு வந்து. உச்சைஹி உச்சாரிய. ம், உத்து சரு உச்சாரிய. கூறிவிட்ட பிறகுன்னு அர்த்தம். ஆ, ஆஃப்டர் அனௌன்சிங்னு அர்த்தம். கூறிவிட்ட பிறகு ம், எலிஃபண்ட்ங்கிறது இதி நார்மலா யதாஸ்ருதம் ம், அப்ரவீத் ம், சொன்னாரோ பாரத இதிஹாசே அவகமியது. இது வந்து இந்த இது வந்து நம்ம பாரத இதிஹாசத்திலேருந்து நம்மளுக்கு தெரிய வருகிறது. ம். சோ அதான் இங்க வந்து அவர் வந்து அதாவது முந்தின சென்டென்ஸுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா முந்தின சென்டென்ஸ்ல நம்மளுடைய பிராணத்தியாகமோ இல்லனா நம்ம ஏதாவது ஒரு கலாமிட்டியில வந்து மாட்டின்னு இருக்கோமோ அந்த இடத்துல இருக்கும்பொழுது நான் வந்து சத்தியத்தை தான் கடைப்பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இத வந்து அன்றுத்தத்தை ஒரு சுகசாதனமாக வச்சுண்டு நீங்க வந்து பொய் பேசலாம் அப்படின்னு வந்து சாஸ்திரமே ஒத்துன்னு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாதிரி அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுமோ. எங்க இந்த மாதிரி அவ வந்து அன்றுத்த வச்சனம் பேசி தன்னுடைய டிஃபிகல்ட்டான ஒரு சமயத்துல வந்து அவ வந்து எப்படி வந்து சத்திய அன்றுத்தத்தை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆறா அப்படிங்கிறதுக்கு இஸ் கிவிங் அன் எக்ஸாம்பிள். தர்மராஜரும் கூட துரோண வத உபாயத்தையா பிகாஸ் துரோண வதம் ஆனாதான் ஃபர்தரா வந்து ஜெயம் வந்து பாண்டவா பக்கத்துல வரும்.
சோ வந்து துரோணவதம் கரெக்டா தப்பாங்கிறது இங்க விசாரம் இல்ல. தர்மத்துக்கு ஜெயம், அதர்மத்துக்கு வந்து அழிவுங்கிறது இருக்கணும். அதுதான் மகாபாரத கதை இல்லையா? சோ தர்மராஜோபி துரோணவத உபாயத்தையா, துரோணனுடைய வதத்துக்கு ஒரு பிளானாக அஸ்வத்தாமா ஹதஹ அப்படிங்கிற ஒரு இதை வந்து இது யதாஸ்ருதம் அப்ரவீத். எப்படி விழுந்ததோ அஸ்வத்தாமா ஹதஹா அப்படின்னு வசத்தி சொல்லிட்டு குஞ்சராக அப்படின்னு லோவா சொல்லிக்கிறாரு இல்லையா? இது வந்து பாரத இதிஹாசாத்து அவகமியதே, அதுல இருந்து நமக்கு அறியப்படுகிறது மேல. கம் கர்மணி பிரயோகம் யூஸ் பண்ணுங்க. ஆ தஸ் அஸ்மாபிஹி அவகமியதே. ம். ம். தஸ்ய அன்ருதஸ்ய பலத்வேனைவ நேவ ம். தர்மராஜஸ்ய யமலோக தர்ஷனம் அவசியம் ஆபதிதம் அவசிய இதி ஆபதிதம், அங்க எங்க மகாரம் அவசிய ஆபதிதம் இதி விபஷ் விபஷ்சிதோ வதந்தி. ஆ. ம். தஸ்ய தர்மராஜஸ்ய தஸ்ய ம். அந்த பொய் அன்ருத்தம் வந்து அதோட பலன் அதோட பலன் என்ன? யம யமலோக தர்ஷனம். ம். அது வந்து நிச்சயமாக வந்து விழுங்கிறத வந்து ம். ஆஹ் 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 பண்டிதாக வதந்தி, பண்டிதாங்கெல்லாம் சொல்றோம். இல்ல இல்ல, அவசிய ஆபதிதம் யமலோக தர்ஷனம். அதாவது அவன் பொய் சொன்னதுனாலதான் அந்த தர்மராஜாக்கு அத்தனை காலம் பொய்யே சொல்லாம நான் சத்தியம் தான் கடைபிடிச்சேன் அப்படின்னு இருந்தவன், இந்த ஒரு கான்டெக்ட் இன் ஸ்பைட் ஆஃப் தர்மத்தை சுகசாதனத்துவேன அன்றுத வச்சனம் அனுமன்யத்தேன்னு ஒத்துண்டா கூட தஸ்ய அன்றுதஸ்ய பலத்வேன இவ, அந்த பொய்யினுடைய ரிசல்ட்டாக தான் தர்மராஜஸ்ய அந்த தர்மராஜாவுக்கு யமலோக தர்ஷனம். சோ யமஸ்ய லோகம் யமலோகம், யமலோகஸ்ய தர்ஷனம் யமலோக தர்ஷனம், அந்த யமலோகத்தினுடைய ஒரு தர்ஷனமானது அவசிய ஆபதிதம் இது விபஷ்சிதா வதந்தி, நிச்சயமாக வந்து விழுந்தது அப்படிங்கிறத விபஷ்சிதா அப்படின்னா பண்டிதாகான்னு அர்த்தம். அவ வந்து சொல்றா. சரியா? ஏ விசேஷேன பஷ்யந்தி தே விபஷ்சிதா. யார் வந்து நம்ம எல்லாம் பார்ப்போம், அதாவது சி லுக்குன்னு சொல்றா இல்லையா, சும்மா மேலாக ஓட்டமா பாக்குறது, அவ வந்து தீர்க்கமா பாக்குறா, அதனால அவளுக்கு விபஷ்சிதா வதந்தி. அப்புறம் धर्मशास्त्रेण क्वचित् कदाचित् असत्यभाषणं ம். युक्तम् इति प्रतिपादिते अपि ம். तत् फल फलं तु ம். क्लेशरूपं नियतम् एव अनुभवितव्यम् इति कौन्तेय दृष्टान्तेन निश्चेतुं शक्यते. ம். இது வந்து அம், தர்ம தர்மசாஸ்திரேன ஓ சில சில டைம்ஸ் சில இடங்களில் ம். கதாச்சித் சம்டைம்ஸ் அசத்திய பொய்ய சொல்றதுனால அது கரெக்டா இருந்தாலும் கரெக்டுன்னு சம்டைம்ஸ் அது கரெக்டுன்னு கூறப்பட்டு இருந்தாலும் ம். அதோட ஃப்ரூட் அதோட ரிசல்ட். விளைவுகள் வந்து ட்ரபிள், ம். கிளேஷ ரூபம், நிச்சயமாக ஒரு ட்ரபிள வந்து கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து இந்த குந்தியாக அப்பத்தியம் புமான் கௌந்தேக இந்த தர்மராஜரோட இந்த 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 இன்சிடென்ட் மூலமா நம்மளுக்கு நிச்சயமாக தெரிகிறது. ம். நிச்சயத்தும் சக்கியத்தை. கரெக்ட். சரியா? ஜி, ஆ. இந்த கவுண்டேயா ஜெனரலி ரெஃபர்ஸ் டு அர்ஜுனா இல்லையா? ஆமா. அந்த இல்ல ஏன் இங்க கர்ணம். யுதிஷ்டிர் அவ எல்லா குழந்தைகளும், பட் ரூடியா நம்ம கவுண்டேயன்னு அர்ஜுனன் தானே சொல்லுவோம். இங்க எப்படி தர்மராஜருக்கு போட்டிருக்கா? கௌந்தேய விட பார்த்த தான் மெயினா அர்ஜுனனுக்கு. பகவத்கீதையில கவுண்டேயான்னு வருதே ஜி. கௌந்தேயன்னு அவனுக்கும் இருக்குயா, பட் வந்து கௌந்தேயங்கிறது மத்தவாளுக்கும் ரூபம் வருது, தப்பு இல்லையே. ஓகே, எழுதுறவாளனுடைய இதுதான். விவக்ஷா. ஓகே See, ஓகே. இது யூ கேனாட் ரூடின்னுட்டு நீங்க பங்கஜம் மாதிரி சொல்ல முடியாது இத. அதான் அதுக்குதான் கேட்டேன். பங்கஜம் வச்சுட்டு குஷலஹா இருக்கோம். மாதிரி குஷம் லாத்தீதி குஷலஹா அப்படிங்கறது தான் உங்களுக்கு ரூபம். எவன் ம். வந்து தர்பையை ஒழுங்கா கட் பண்றானோ, ஒன் ஹூ இஸ் எக்ஸ்பர்ட் இன் கட்டிங் த தர்பா கிராஸ் இஸ் கால்ட் குஷலஹா அப்படிங்கிறோம். பட் வி யூஸ் இட் இன் த சென்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் அப்படின்னு யூஸ் பண்றோம். அந்த மாதிரி கௌந்தேயத்துக்கு வந்து நீங்க வந்து ரூடி பிரயோகம்னு சொல்ல முடியாதே. ஆ, Because we come across Kaunteya and Partha as an epithet for Arjuna, we say it the name belongs or justifies only for Arjuna நம்ம சொல்லிக்கிறோம். கௌந்தேயத்தை விட எனக்கு தெரிஞ்சு பார்த்த தான் நிறைய. பார்த்தவ உங்களுக்கு பிரதோவ அப்பத்தியம் பூமான் தானே பார்த்த இல்லையா? ஆமா.
ஆமா வந்து ஆமா. பெரிய சிக்னிபிகன்ஸ் ஒண்ணும் இல்ல. கௌந்தேய திருஷ்டாந்தேன இந்த குந்தியினுடைய இது இது வந்து இத வந்து நீங்க ரொம்ப காதம்பரியோ இது மாதிரி ஆராயப்படாது. ஒன்லி லிட்ரேச்சரே வந்து உங்களுக்கு என்னன்னா நம்மளுடைய நம்மளுடைய கல்பனா சக்தியை விளைவிக்கிறது தான் உங்களுக்கு லிட்ரேச்சர். அதுவே சாஸ்திர பாடத்துல அங்க வந்து ஒரு ச தூ வை அப்படின்னு இப்ப நீங்க வெக்தி விவேகம் டெக்ஸ்ட் நீங்க அடுத்தது படிக்க போறேன். அகிலா சொல்றேன். அதுல வந்து ஒவ்வொரு ம். லெட்டருக்கும் there is some significance. அந்த மாதிரி நீங்க லிட்ரேச்சர்ல சொல்லணுங்கிற அவசியம் இல்லையா. சிலது வந்து பாதபூரணம், சிலது வந்து வக்திரு விவக்ஷா படிச்சிருக்கேளோ. ஆமா. கவியினுடைய விவக்ஷா அவருக்கு ஒரு வக்து மிச்சா இருக்கு. இந்த இடத்துல அவருக்கு கௌந்தேயன் போடணும்னு ஆசையா இருந்ததும் என்னமோ எழுதினவருக்கு. அதுவும் ம். இப்ப நம்ம படிக்கிறதுல வந்து பெரிய லிட்ரேச்சர் ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் அன் எஸ்ஸே அவ்வளவுதான். இல்ல. இதுவே நீங்க வேற ஏதாவது ஒரு இடத்துல வந்து கீதையிலயோ எங்கேயோ வந்து ஏன் இந்த இடத்துல போட்டிருக்கா அப்படின்னா கீழே நீங்க மதுசூதன சரஸ்வதியினுடைய கமெண்ட்ரிய பார்த்துட்டு இதுக்கோசரம் தான் போட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு எம்பசிஸ் இருக்கலாம். இதெல்லாம் வந்து வெறும்னு ஒரு ஒரு லிட்ரேச்சர்லயே ஒரு குட்டி அதனுடைய பேரம்பேத்தி மாதிரி இந்த இதெல்லாம் இந்த இது இந்த எஸ்ஏஸ் எல்லாம். சோ இதுல நீங்க ரொம்ப வந்து ரிஷி மூலம் நதி மூலம் ஆராய வேண்டாம். சோ கவுந்தேயங்கிறது அவருக்கு போடணும்னு தோணித்து, அதனால கவுந்தேயன்னு போட்டுட்டார். அவ்வளவுதான். சரியா இருக்கா? அதான். அது கௌந்தேயங்கிறது சாதாரண எல்லாருக்கும் குந்தியோட புத்திரர்களுக்கு ஆமா சொல்றாங்க ஆமா 3 பொதுவா. பேருக்கும் உண்டு. அந்த யுதிஷ்டிரன், பீமன், எல்லாருக்குமே ஆமா, சொல்றாங்க பொதுவா. கவுந்தேயன்னு சொல்றதுல தப்பு இல்ல. இது இந்த கர்ணனுக்கும் வந்து ராதேயன் தான் சொல்றா. ஆமா, ராதேய அம்மா நான் கவுந்தேயவா யாருமே உலகத்துக்கு தெரியலையே. லேட்டரா தானே எல்லாரும் கூட கூட ராதேயன்னு தான். சொல்றா. அதான் ஆமா, கர்ணனுக்கு. அதான். சோ கிளேஷ ரூபம்ங்கிறது நியதமேவ அனுபவித்தவ்யம். அதுதான் மெயின். தத் பலம் அதனுடைய ரிசல்ட் என்னன்னா அந்த கிளேஷ ரூபம் பலம். புரியுறதா? கிளேஷ துக்க ரூபமான அந்த பலமானது நியதமேவ நிச்சயேன அனுபவித்தவ்யம் இதி அனுபவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத கௌந்தேய திருஷ்டாந்தேன நிச்சயித்தும் சக்கியதே. we can arrive at நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் பை திஸ் எக்ஸாம்பிள். சரியா? அப்புறம் படிங்க. अत एव हरिश्चन्द्रः बहुधा क्लेशतोऽपि विश्वामित्रेण न अनृतम् अवोचत्. ம் ஈவன் தோ ஹரிಶ್ಚಂದ್ರ வந்து விஸ்வாமித்ரனால நிறைய கிளே ட்ரபிள்க்கு ஆளானாலும் ம் நான் அன்றுத்தம் பொய் சொல்லக்கூடாதுங்கிறத வந்து ரொம்ப இதா வச்சிருந்தார். ஆமா. உவாச்ச வச்சுதாத்து லுங்குலகாரம். லுங்லகம் அவோச்சது. சரி. ஹரிಶ್ಚಂದ್ರः கிளேஷிதோபி ஹரிಶ್ಚಂದ್ರः அது அவனுக்கு அப்ஜெக்டிவா போறது. சரியா? அப்புறம் सत्यवाक् परिपालनेन ம் सः सर्वोत्तमां प्रतिष्ठाम् अलभत सं सर्वोत्कृष्टं च शाश्वतं सुखम् अन्वभूत् इति तत् कथया अवगम्यते. ம் சோ சத்திய வார்த்தையை பரிபாலனம் பண்ணதுனால சகனா ஹரிಶ್ಚಂದ್ರ ஹரிಶ್ಚಂದ್ರ ம் ஒரு ஒரு அட்டைன்ட் கிரேட் பொசிஷன், ஒரு நல்ல ம் ஒரு பொசிஷனை வந்து அட்டைன் பண்ணா. ம். அண்ட் அந்த சர்வோத்கிருஷ்டம் ஒரு சுப்பீரியர். சர்வோத்தமாம் பிரதிஷ்டாம் அலபத அப்படிங்கிறதுக்கு நீங்க சொன்ன மீனிங் பெரிய ஒரு பொசிஷனை அடைந்தான். சரியா? இது பெரிய சொல்லிட்டு ஒரு இருக்கோம் so that others can understand. ஓகே. ம் ஒரு பெரிய பொசிஷனை, சர்வோத்கிருஷ்டம்னா ஒரு சுப்பீரியரான ஒரு பொசிஷனை, ம் சாஸ்வதம் சுகம் ஒரு ஸ்டேபிளான நிலையான ஒரு சுகத்தையும், ம் ச அன்வபூத் இது லுங்குலகாரம், அனு பிளஸ் அபூத் ம் லுங்குலகாரம், தத் கதையா அந்த கதையிலேருந்து நம்மளுக்கு புரிகிறது. ம் அவகமியதே. ம் ஓகே. தத்கதையா மகாத்மா காந்தி தஸ்ய கதையா அவனுடைய கதையினால் அவகமியதே. அப்புறம் महात्मा गान्धिः सत्यं பரமதம் परमधर्मत्वेन परिपालयत्. சோ பர்யபாலயத் மகாத்மா காந்தியும் வந்து இந்த பர்யபாலயத் பரி பிளஸ் பரிய அபாலயத். பரி பிளஸ் அபாலயத் பரியபாலயத். இந்த ம். மகாத்மா காந்தியும் வந்து இந்த உயர்ந்த தர்மமா இந்த சத்தியத்தை அவர் வந்து இந்த உயர்ந்த தர்மமா இதை நினைச்சிருந்தார். சத்தியத்தை பரியபாலயத்து ஃபாலோ அப்படிங்கிறது. பண்ணியிருந்தார். ஃபாலோ பண்ணியிருந்தார். ம், ம், ம். தஸ்ய சத்யவாக் பாலனே அதாவது ஹரிஷ்சந்திர பரிபாலயதி அப்படின்னா ஃபாலோ, பிரதிபாலயதி அப்படின்னா வெயிட் பண்றதுன்னு அர்த்தம். பாலு தாத்து தான் எல்லாத்துக்குமே, பாலயதி தான். பிரதிபாலயதி அப்படின்னா இஸ் வெயிட்டிங் அர்த்தம். சரியா? ஹி இஸ் வெயிட்டிங் அர்த்தம். அதுக்கப்புறம் तस्य सत्यवाक् पालने हरिश्चन्द्र कथ एव महान्तम् आदरम्
உதபாதயத். உதபாதயத் உதபாதயத் உதபாதயத். உத் பிளஸ் அபாதயத் ம். லங்ல பத்து பாருங்க. தாத்து, பத்து தாத்து. ம், ஆமா. ம். உற்பன்னமாச்சுன்னு அர்த்தம். ஆ, இந்த ஆக்சுவலா வந்து மகாத்மா காந்தி வந்து சத்தியத்தை கடைப்பிடிச்சிருந்தார். அவர் வந்து இந்த ஹரிಶ್ಚಂದ್ರனோட கதையை கேட்டு சத்யவாக் பாலனே ஹரிಶ್ಚಂದ್ರ கதையை கேட்டுட்டு மகாந்த மாதரம் ஒரு பெரிய ஒரு மரியாதை அவருக்கு வந்து இருந்ததுங்கிறது. சாரி, உற்பன்னமானது ஹரிಶ್ಚಂದ್ರ. ஆ, he மகாந்தம். had great respect for This ஹரிಶ್ಚಂದ್ರ ஹரிಶ್ಚந்திரா அப்படிங்கிறது. இது ஆமா கதா. ஹரிಶ್ಚಂದ್ರ கதா ஏவ மகாந்தம் ஆதரம் உத்பாதயத் உதபாதயத். சத்யவாக் பாலனே மகாந்தம் ஆதரம் உதபாதயத். சோ ஹரிಶ್ಚಂದ್ರனுடைய அந்த கதாதான் சத்தியவாக்கு பாலனே, சத்தியவாக்கை கடைப்பிடிப்பதில் ஒரு பெரிய மரியாதையை அவருக்கு உண்டாக்கிற்று. சரியா? அப்புறம் महात्मनो गान्धेः बाल्ये हरिश्चन्द्रकथा नितरां प्रियतमा अवतिष्ठेत् ஆஹா, तिष्ठ तिष्ठ அவாதிஷ்டத अव இது. अवतिष्ठेति அவாதிஷ்டத. तज्जि अवातिष्ठत அவ பிளஸ் அதிஷ்டத. ओ अवातिष्ठत तज्जीवितम् अधियानां न तिरोदितम्. इदम् அதீயானானாம் ந திரோகிதம். अदि अ, படிங்க, ஆ, சொல்லுங்க. இப்போ மகா மகாத்மனோ காந்தேஹே அது சிக்ஸ்த் விபக்தியில இருக்கு. ம், ஆம், பால்யே அந்த குழந்தை பருவத்திலேயே வந்து ஹரிಶ್ಚಂದ್ರ கதா வந்து மிகவும் நிதராம் மிகவும் ரொம்ப பிரியமாக இருந்தது. ம். ஆஹ் கதா அந்த பிரியதமா. சரியா? கதாக்கு போறது அந்த பிரியதமா அட்ஜெக்டிவா. சரியா? அப்புறம் ம், பிரியதிமா இருந்தது. அவாதிஷ்டத. ம். ஆஹ் இதி. அதியானாம் அத வந்து மகாத்மா காந்தியோட சரித்திரத்தை மகாத்மா காந்தியோட லைஃப படிக்கிறவாளுக்கு அது வந்து தெளிவா தெரிகிறது. திரோதிதம்னா அது மறைக்கப்படவில்லை. மறைவில்லாமல் தெரிகிறது. இட்ஸ் an open இது தட் he was extremely he had an ஒரு அந்த ஹரிச்சந்திரனுடைய கதையில நிதராம் பிரியதமா ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஈடுபாடு இருந்ததுங்கிறது. அவாதிஷ்டத இது தத்து ஜீவிதம் அதீயானானாம் அவருடைய லைஃப் ஹிஸ்டரி, அவருடைய ஆண்டு ஆட்டோபயோகிராபிய படிக்கிறவா அவள அந்த அதீயானாம்ன திரோகிதம் அவர்களுக்கு அது மறைக்கப்படவில்லை. சரியா? சோ அவாதிஷ்டத அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்தா தாது. ஜென்ரலி திஷ்டதி அதிஷ்டத்துன்னு ரூபம் இருக்கணும். உங்களுக்கு வந்து அஹ், சமு அவ பிர வி இந்த நாலு உபசர்க்கம் வந்து ஸ்தா தாத்துவோட வந்துருத்து அப்படின்னா இட் டேக்ஸ் தி ஆத்மநேபதி ஃபார்ம். நீங்க வந்து அவதிஷ்டதே, பிரதிஷ்டதே, சமதிஷ்டதே இந்த மாதிரிலாம் ரூபம் பார்த்துருப்பேன். சோ சமவ பிரவிபியோ ஸ்தஹா அப்படிங்கிற ஒரு சூத்திரம். அதுபடி இந்த சமு அவ பிர வி இந்த நாலும் ஸ்தா தாத்துவுக்கு முன்னாடி வந்துடுத்து அப்படின்னா the verb the dhatu takes a ஆத்மநேபதி ஃபார்ம். சரியா? சோ அவாதிஷ்டத இது. சோ அந்த கதையானது அந்த மாதிரி பிரியதமா ரொம்ப விரும்பத்தகுந்ததாக இருந்தது அவருடைய பால்யே டியூரிங் இஸ் சைல்ட்ஹுட். தத் ஜீவிதம் அதீயானானாம் ந திரோகிதம். சோ அவருடைய அந்த லைஃப் ஹிஸ்டரியை படிக்கிறவர்களுக்கு இது வந்து மறைக்கப்படவில்லைன்னா இட் இஸ் வெரி வெல் எக்ஸ்பிளைன்டு தட் ஆஃப்டர் ரீடிங் த ஸ்டோரி ஆஃப் ஹரிச்சந்திரா காந்திஜி இன்வால்வ் ஹிம்செல்ஃப் இன் ஃபாலோயிங் த ட்ரூத். சரியா? ஸ்பீக்கிங் த ட்ரூத். அப்புறம் अत एव सत्यात् नास्ति परो धर्मः इति उद्घुष् उद्घुष्यते ம் इति உத்குஷ்யதே. கரெக்ட் அத கரெக்ட். இதனாலேயே ம் சத்தியத்தை விட ஒரு மேன்மையான தர்மம் இல்லைங்கிறது தெளிவாக தெரிகிறது. உத்குஷ்யதே கோஷணம் செய்யப்படுகிறது, போஷணம் செய்யும். பண்ணப்படுகிறது. ம். ஆ. परमपुरुष स्वरूपभूतस्य सत्यस्य एकस्यैव अनुष्ठाने अनुष्ठाने अपि ம் सर्वेषां धर्माणाम् अनुष्ठानं ம் सर्वथा सिद्धं भवति इत्यत्र न लेशतोपि द्वापरः. ம் So, ம் பரமபுருஷ ஸ்வரூபூதஸ்ய ம் பரமபுருஷ ஸ்வரூபம் இருக்கக்கூடிய
சத்தியத்தில் சத்தியத்தில் ஆஹ் 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 இல்ல அனுஷ் பரம புருஷ ஸ்வரூப பூதஸ்ய சத்தியஸ்ய அது வந்து சத்தியத்துக்கு அட்ஜெக்டிவா வருது. இப்போ சத்தியம் பரம புருஷனுடைய அந்த பரபிரம்ம தத்துவத்தினுடைய ஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த சத்தியத்தினுடைய ஏகஸ்யைவ சத்தியஸ்யன்னு அர்த்தம். இந்த ஒரு சத்தியத்தினுடைய சத்தியத்தை வந்து அனுஷ்டானே அபி அனுஷ்டான் ஃபாலோ கடைபிடிக்கும் பண்றதுனால சர்வேஷாம் தர்மாணாம் எல்லா தர்மங்களினுடைய அனுஷ்டானம் அந்த அனுஷ்டானமானது சர்வதா சித்தம் பவதி எப்பொழுதும் சித்தித்து விடும். இத்தியத்திரன லேசதோ அப்படி துவாபரஹ. துவாபரஹனா சந்தேகான்னு அர்த்தம், டவுட்னு அர்த்தம். தெர் இஸ் நோ டவுட், நோ செகண்ட் தாட். டைலமான்னு சொல்லலாம் ஆமா ஒரு டைலமா இல்லாம இருக்கும் ஆமா. ந துவாபரஹ துவயோஹோ விஷயோஹோ பரஹ ந. ரெண்டு விஷயத்துக்கு நடுவுல தெர் இஸ் நோ ஒரு லேசத்தோப்பி ந சந்தேகான்னு அர்த்தம். டைலமானா ரெண்டுத்துக்குள்ள சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம் வந்துரும் இல்லையா? சோ ந டைலமான்னு வேணா வச்சுக்கோங்க. ந லேசத்தோ அப்படி துவாபரஹ, கொஞ்சம் கூட ஒரு டவுட்டே இல்ல. ஒரு டவுட்டே சரியா? இல்ல ஜி ஆமா. எந்த ரெண்டு விஷயம்? துவயோகோ துவயோகோனா எது இல்ல ரெண்டும்? இல்ல இல்ல லேசத்தோப்பி துவாபரஹானா சந்தேகான்னு அர்த்தம்பா. சந்தேகத்துக்கு அந்த துவாபரஹாங்கிற பதம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்குள்ள ஒரு டவுட் இல்லாம இதுவா அதுவான்னு இருக்கிறது தான் ம் சந்தேகம் இல்லையா? அத துவாபரகம்ங்கிறான். இந்த சென்டென்ஸ்ல ரெண்டுத்துக்கு நடுவுல சந்தேகம்ங்கிறது இல்ல. புரியுதா உங்களுக்கு? ஓகே. எந்த துவாபரஹாங்கிற விஷயமே ஆ சாரி சாரி சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல எந்த விஷயமே இதுவா அதுவாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் ஆனா இந்த விஷயத்துல வந்து சத்தியம்தான் வந்து மேன்மையானது அந்த கடைபிடிச்சாலே இதுங்கிறது தான் வந்து அது காமிக்கிறது வேற எதுவுமே துவாபரஹா கிடையாது அது அந்த துவாபரஹாங்கிற ஒரு பதத்துக்கு சந்தேகான்னு அர்த்தம். புரியுறதா அகிலாஜி? எஸ், ஓகே. துவாபரஹாங்கிற ஒரு பதத்துக்கு சந்தேகம். அந்த துவாபரஹாங்கிற பதம் என்ன அப்படின்னா ரெண்டுத்துக்குள்ள துவயோஹோ விஷயோஹோ எப்ப வந்து ஒரு பரஹா தத்பரஹா இல்லைன்னா ஆசக்தகா அப்படி இருந்ததுன்னா அதுக்கு துவாபரம்னு வியுற்பத்தி. சரியா? அந்த துவாபரஹா இஸ் ஈக்குவல் டு சந்தேகா. இந்த இடத்துல என்ன அப்படின்னா பரமபுருஷ ஸ்வரூப பூதஸ்ய ஏகஸ்யைவ சத்தியஸ்ய பரமபுருஷனுடைய ஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த சத்தியம் ஒண்ணுத்தினுடைய அனுஷ்டானே அப்பி அதை பின்பற்றுவதன் பொருட்டில் சர்வேஷாம் தர்மாணாம் அனுஷ்டானம் எல்லா தர்மங்களினுடைய அந்த ஃபாலோ அந்த அனுஷ்டானம்ங்கிறது சர்வதா சித்தம் பவதி எப்பொழுதும் சித்தித்து விடும் என்கின்ற இத்தியத்திர என்ற இந்த விஷயத்தில் ந லேசத்தோப்பி துவாபரஹா. நீங்க துவாபரஹா இஸ் ஈக்குவல் டு சந்தேகா ந லேசத்தோப்பி சந்தேகான்னு அர்த்தம். அவ்வளவு புரியுதா? ஆ, ம். அப்புறம் सत्य படிங்க. अहिंसा रूपाभ्यां द्वाभ्याम् एव धर्माभ्यां बहून् क्लेशान् अनुभूयापि ம் स्वाभिष्टं देशस्वातन्त्र्यं समापादयत् ம் महात्मा गान्धी इति विदितप्रायमेव ஆதுனிகை ஆதுனிகைரபி ம் சோ இப்போ வந்து மகாத்மா காந்தி பத்தி சொல்றோம் மகாத்மா காந்தி வந்து இந்த ஆம், சத்தியம் அஹிம்சா துன்புறுத்தாமல் இருக்கிறது இந்த ம் ரெண்டும் வந்து எவ்வளவு வந்து ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை அனுபவிச்சாலும் அனுபவியோ அப்பி லெப்பு அத கஷ்டத்தை அனுபவிச்சாலும் தன தனக்கு இஷ்டமான அந்த சுவாபிஷ்டம் தனக்கு இஷ்டமான தேச சுதந்திரியம் ஃப்ரீடம் ஃபார் த கண்ட்ரி ம் அட்டைன் பண்ணணும் சமபாதயத் சமபாதயத் இது அஹ், ஹம், அஹ், அஹ், ச- என்ன சொல்றது அந்த மாதிரி இந்த ரெண்டுத்துலயும் கஷ்டம் இருந்தாலும் மகாத்மா காந்தி வந்து எப்படியாவது அந்த ஃப்ரீடம் ஃபார் த கண்ட்ரி இது பண்ணணுங்கிறதுனால இது வந்து எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கிறவாளுக்கு கூட தெரிஞ்சதுதான் சோ வந்து மகாத்மா ஆதுனிக் மகாத்மா காந்தி சமபாதயத் அங்க கொண்டு போய் சேருங்க அத. சரியா? ம், மகாத்மா ம், காந்தி சுவாபீஷ்டம் தேச சுவாதந்திரியம் சமபாதயத்து தனக்கு அபீஷ்டமான தேசத்தினுடைய அதன் அந்த சுதந்திரத்தை அடையும்படி செய்தார். சரியா? எப்படி அப்படின்னா பகூனு கிளேஷானு அனுபூயாபி நிறைய துக்கங்களை கஷ்டங்களை அனுபவித்த பொழுதிலும் கூட மகாத்மா காந்தி சுவாபீஷ்டம் தேச சுவாதந்திரியம் சமபாதயத்து. சரியா? அதுக்கப்புறம் சத்திய அஹிம்சா ரூபாபியாம் துவாபியாமேவ தர்மாபியாம் ஏன் கிளேசத்தை அனுபவிச்சார் அப்படின்னா சத்தியத்தை தான் பேசுவேன் அஹிம்சா வழியில தான் செல்வேன் அப்படிங்கிற இந்த ரெண்டு தர்மங்களினாலும் இந்த ரெண்டு தர்மத்தை ஃபாலோ பண்றதுனால பகூனு கிளேஷானு அனுபூயாபி பலவிதமான கிளேசங்களை காந்தி
மகாத்மா காந்தி அனுபூயாபி அனுபவித்த பொழுதிலும் கூட சுவாபீஷ்டம் தேச சுவாதந்திரியம் சமபாதையத் அங்க கொண்டு போய் சேர்க்கணும் அத இதி என்று ஏதத்து ஏதத்துங்கிறது இல்ல நானா ஆட் பண்ணிக்கிறேன் ஏதத்து ஆதுனிகைரப்பி விதித்த பிராயம் ஏவ ஆதுனிகைஹி அப்படின்னா இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுல இருக்கிற இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ஸ்னால கூட இதம் விதித்த பிராயம் இது அறியப்பட்ட ஒரு விஷயம் சரியா அதுக்கப்புறம் ஜி தஸ்மாத் விதித்த பிராயம்ங்கிறது மோஸ்ட்லி அறியப்பட்டது ஆமா அப்படின்னா ஆமா பிராயம் ஆமா ஆமா ஓகே. அது அப்புறம் அந்த தர்மாபியாம் துவாபியாம்ங்கிறது இதிலிருந்து பஞ்சமியில வருது இல்லையா, ஆமா இதிலிருந்து சத்தியம் பகவன் கிளேஷான் வந்த அந்த இல்லையா ஜி? இதிலிருந்து ஆர் இவைகளினால் வருகின்ற பகூனு கிளேஷான் சரியா சரி திருத்தியாவும் சரி. சொல்லிக்கோங்க இல்லைன்னா சதுர்த்தியும் பஞ்சமியும் சொல்லிருக்கோங்க ம், சரியா ம். ம் तस्मात् सर्वश्रेयसं संधायकं ம் भगवत् स्वरूपम् ம் अप- अप- अपरपर्यायं ம் धर्मं सेवमाना जनाः ம் समवेदन्ते ஆ, स्वाभिष्ट சமேதந்தே சம் சம் सम सम ஏதந்தே सम ஏததேங்கிறது ஏது விருத்தம் ம் सम एदन्ते ம் सम एदन्ते स्वाभिष्ट पुर पूरणेन ம் इति निश् निश्चप्रचम् ம் निश्चप्र ம் பிரச்சம் இது வந்து தர்மத்தோட விசேஷம் சர்வஸ்ரேய சம்தாயகம் ம் அப்புறம் ஸ்வரூப அபர பர்யாயம்ங்கிறது ம் தர்மமோட இது இது அட்ஜெக்டிவ் ம் இதில் ம் இதனால் ம் அஹ், எல்லா ஸ்ரேயஸும் கொடுக்கக்கூடிய சர்வஸ்ரேய சந்தாயகம் ஸ்வரூப அபர பர்யாயம் ஒரு பகவத் ஸ்வரூப ஆ பகவத் ஸ்வரூப் ம் ஒரு இன்னொரு ஒரு பேர் இன்னொரு ஒரு நேமாவே இருக்குது பகவத் காடோட இன்னொரு நேமாவே இருக்கிற இந்த தர்மம் சேவமானா யார் இத வந்து ஷானச் பிரத்தியம் ம் சேவமானா இது யாரு வந்து கடைபிடிக்கிறாளோ ஜனா தேவமானாக எதுக்கு அட்ஜெக்டிவா போறது சேவமானா ஜனா ம் சேவமானாக ஜனாக ம் 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 சமேதந்தே ம் ஒரு நன்றாக ஒரு விருத்தியை ம், வளர்ச்சியை ஆ, அடைகிறாள் சமயக் பிரா- ம் பிராப்னோதி அந்த ஆ நல்லா விருத்தி அடைகிறார் ம் சுவாபிஷ்டம் ஃபுல்ஃபில்லிங் தர் டிசையர்ஸ் அவளோட டிசையர்ஸ பூர்த்தி பண்ணிட்டு பூரணேன இது நிஷ்ச நிஷ்ச பிரச்சரம் அது வந்து கண்டிப்பாக வந்து என்ன ஆமா நிச்சிதம் ச பிரச்சிதம் ச ஆ, நிஷ்டப்பிரச்சம் டெஃபினட்டாக நடக்கும் சொல்லப்படுகிறது ஆமா ஆமா நிச்சயமாக சொல்லப்படுகிறது இது மாதிரி இந்த மயூர வெம்சகா அந்த கணத்துல வர வார்த்தை இது நிஷ்டப்பிரச்சம் அப்படிங்கிறது எப்படி இந்த நாஸ்தி கிஞ்சன எஸ்ய சக அகிஞ்சன அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவைகள் அப்புறம் நாஸ்தி குதோ பயம் அகுதோ பயம் சோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இந்த மயூர வெம்சக அந்த கணங்கள் அந்த கணத்துல வருது சோ அதே மாதிரி இங்க நிஷ்டிதம் ச பிரச்சிதம் ச நிஷ்டித பிரச்சம் அப்படின்னா இட் இஸ் வி கேன் வி கேன் டெஃபினெட்லி கன்க்ளூட் என்ன அப்படின்னா சர்வஸ்ரேய சந்தாயகம் பகவத் ஸ்வரூப அபரபர்யாயம் தர்மம் யஹ அந்த தர்மஸ்ய சேவாம் யஹ கரோதி ஏ ஜனாஹா குர்வந்தி அவ வந்து என்னன்னா சம்யக் ஏதந்தே அப்புறம் சுவாபீஷ்ட பூரணேன இது நிஷ்டப்பிரஜம் அந்த ஏதந்தே அப்படின்னா அவ கேட்டது ஒண்ணு கிடைச்சது ஒண்ணுன்னு இல்ல அவளுக்கு சுவாபீஷ்ட பூரணேன சமேதந்தே தன்னுடைய இஷ்ட பூர்த்தி தான் என்னத்தை விரும்புறாளோ அதை ஃபுல்ஃபில் ஆயிண்டு அது மூலமாக அவ வந்து விருத்தியை அடையறா அப்படிங்கிறது இது நிஷ்டப்பிரசம் இது வந்து இட் இஸ் கிளியர் சரியா இருக்கா ஓகேவா சரியா இருக்கா அந்த கிளாஸ் இது ஆ ஜி